சொல்லி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான மனிஷா பத்திரானா சிஎஸ்கே டீமில் விட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு ஒரு 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி. அவர் ரெஸ்ட்டில் இருந்தார். பட் அது அந்த ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி கொஞ்சம் சிவியரானனால அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பி போயிட்டார். இது சீரியஸாகவே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிஷா பத்திரானா ஒரு செம பவுலர். டெத் ஓவரில் அவர் தான் வச்சு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தார். அவரோட எக்கானமியும் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கேக்காக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தார். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி அவருக்கு இன்ஜுரி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிஷா பத்திரானா இந்த சீசன் ரூல்ட் அவுட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணல. மேபி பிளே ஆஃபில் ஆடுறதுக்கு ஒரே ஒரு லைட் சான்ஸ் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவர் ஆடுவார்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது T20 வேர்ல்டு கப் இயர்ன்றனால நம்மளோட ஸ்ரீலங்கன் போர்டு அவர் ஆட விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முஸ்தபிஸ் வேறு பங்களாதேஷ் கிளம்பி போயிட்டார் ஜிம்பாப்வே சீரீஸ் ஆடுறதுக்காக. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. பட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்சாபுக்கு எதிராக சூப்பராக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பிளே ஆஃப்ஸ்லேயும் இல்லை வரப்போகிற அப்கமிங் மேட்சஸ்லேயும் அதே மாதிரி பவுலர்ஸ் வச்சு இம்பேக்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.